கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அவரையும் அவருடன் நம்முடைய இயக்கத்திற்கு திரும்பி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை தொண்டனா நான் மனமு வந்து வரவேற்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நீங்கள் மட்டுமல்ல, நானும் ரசிகன் தான். கழகம் எம்ஜிஆரை வளர்த்தது, அவரும் கழகத்தை வளர்த்தார். முத்தமிழறிஞர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட தாய் கழகத்துக்கு, தாயின் மடிக்கு நீங்கெல்லாம் திரும்பி இருக்கிறீங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின அதிமுக யாருக்கோ அடிமை சேவகம் செய்ய போனதுனால உரிமை குரல் எழுப்பி தாய் கழகத்திற்கு திரும்பி இருக்கீங்க. தடம் மாறாமல் திராவிட பாதையில பயணத்தை தொடரும் உங்களை எல்லாம் நான் வருக 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 என்று வரவேற்கிறேன். பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கியுள்ள இயக்கம் அவரையும் அவரது கொள்கைகளை மறந்து துரோகத்தினுடைய முழு உருவம் ஆனதால பேரறிஞர் அண்ணா தொடங்கிய இயக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. சுயமரியாதையின் கோட்டையான அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. அண்ணாவின் தம்பியாக, கலைஞரின் உடன்பிறப்பாக உங்களை எல்லாம் வருக வருக என மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். நம்முடைய அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை இந்த மேடையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ நம்ம ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தார். அப்போ நவம்பர் 11ஆம் தேதி இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் நடந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நம்ம ஓபிஎஸ் அவர்கள் பேசினார்கள். மறுநாள் காலையில முரசொலியில என்ன ஹெட்லைன்ஸ் போட்டாங்க தெரியுமா? பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டு செய்தியை வெளியிட்டாங்க. நம்ம ஓபிஎஸும் முரசொலி செய்தியை குறிப்பிட்டு அவையில பேசினார். உடனே கலைஞர் என்ன சொன்னார் என்று கேட்டால், பச்சை தமிழர் பன்னீர்செல்வம் அதற்காக கவலைப்படக்கூடாது. பச்சை தமிழர்னு தந்தை பெரியார் அவர்கள் காமராசருக்கு பட்டமே கொடுத்திருக்கிறார். அதைத்தான் முரசொலி கொடுத்திருக்கிறது. அதுவும் முரசு அடித்து கொடுத்திருக்கிறது தலைவர் கலைஞர் சொன்னார். இப்படி தலைவர் கலைஞரால் பாராட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சதை நினைச்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஓபிஎஸ் அவர்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. பொதுவா ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சுக்கிட்டாதான் பிரச்சனை ஆகும். ஆனா நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சிரிப்பே ஒரு காலத்தில் அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு முறை அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டார் சட்டமன்றத்தில்.
உடனே ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டாருன்னு ஏதோ 2 நாட்டுக்குள்ள போர் வந்த மாதிரி பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அரசியல்ல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் ஒருத்தர் சந்திக்கும் போது நலம் விசாரிக்கிறது அரசியல் மாண்பு, அதுதான் பண்பாடு. அப்படித்தான் அப்ப முதலமைச்சராக இருந்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து மரியாதைக்காக வணக்கம் வச்சன். அவரும் சிரிச்சார். உடனே இதை குற்றச்சாட்டா ஆக்கிட்டாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் தன்னுடைய பண்பை மாத்திக்காம அமைதியோடவும் அன்போடவும் அதே சிரித்த முகத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார் நம்ம ஓபிஎஸ் அவர்கள். அமைதியும் புன்னகை மட்டுமல்ல, ஓபிஎஸ் சொன்னா ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரே சொல் விசுவாசம். மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் அமர்ந்த முதலமைச்சர் இருக்கையில நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை 2 முறை அமர வச்சார். தன்கிட்ட ஒப்படைச்ச அந்த அரசாட்சிய எந்த துரோகமும் இல்லாம திருப்பி ஒப்படைச்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்கள் தான் ஓபிஎஸ். அதனாலதான் அம்மையா ஜெயலலிதா அவர்களை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். விசுவாசத்திற்கு ஒரு ஓபிஎஸ்னா துரோகத்திற்கு அடையாளமாக இருக்கிறவர் தான் பழனிசாமி அவர்கள். கூவத்தூர்ல அம்மையார் சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து போய் முதலமைச்சராயிட்டு அந்த அம்மையாரை நோக்கிய நீ எனக்கு பதவி வாங்கி தந்தாயா என்று ஒருமையிலே கேட்டவர் தான் பழனிசாமி அவர்கள். அவர் இன்னும் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் என்று நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எது வேண்டுமானாலும் செய்வார். அவருடைய உச்சக்கட்ட துரோகம் என்ன தெரியுமா? தன்னை காப்பாற்றிக்க மக்கள் திலக எம்ஜிஆர் உருவாக்கிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கத்தையே இன்னைக்கு அடமானம் வச்சிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, பாஜக தனக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே பாஜக யாருக்கும் நல்லது செய்யாது. இன்றைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு 100 ரூபாய் குறைச்சது தேர்தலுக்கான பம்மாத்துன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 2024ல் கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமைய ஏற்றி இருக்கிறார்? வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா சொல்லிட்டு வாக்கு திரட்டு மாதிரி அவங்களுடைய பணத்தையும் பறிக்கிறது நியாயமா? 2024ல் பெண்களுடைய நல்வாழ்வுக்கு காமிச்ச போலி அக்கறை 2026ல் எங்க போச்சு? பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய விட மாட்டாங்க. இதை உணர்ந்ததாலதான்
எலெக்ஷனை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்ச சதியை முறியடிச்சு 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் சேர்த்து 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்துவோம் அறிவிச்சிருக்கிறோம். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி நன்மைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா அதுதான் திமுக. மக்களை பற்றி கவலைப்படாம மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சா அது பாஜக. இப்படி யாருக்குமே நன்மை செய்யாத பாஜகவா அதிமுகவுக்கு நன்மை செய்ய போகுது? அதிமுகவுடைய ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுக்கும். அதுதான் நடக்க போகுது. இதுல பழனிசாமிக்கு ஏதாவது டவுட் இருந்தா இதுக்காவது அவர் கொஞ்சம் தலையை தூக்கி பீகார்ல நடக்கிறத பார்க்கணும். 10 முறை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு நிதிஷ்குமார பாஜக பந்தாடிச்சு. பீகார்ல நிதிஷ்குமார் அவருடைய ஐக்கிய ஜனதாதள தலைமையில் நடக்கிற என்டிஏ ஆட்சியில் ஐக்கிய ஜனதாதளத்தினுடைய தலைவர் நிதிஷ்குமார் பொறுப்பை, முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கு மாநிலங்களவை எம்பியாக போகிறார். இத்தனைக்கும் கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. நிதிஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக பாஜக சார்பில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்க இருக்கிறதாக தகவல்கள் ஆதாரத்தோடு வருகிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். அதுக்கு அவர் முதல்ல வெற்றி பெறணும் நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமி அவர்களுக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். பிறகு அவரையே தூக்கி விடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வைக்க மறுத்திருந்தா இப்பவே மாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிமுக பாஜகவோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதிமுக தொண்டர்களுடைய வாக்குகளை வாங்கி தன்னை வளர்த்துக்க பாஜக போட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு துணை போயிருக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். என்டிஏ சார்பில் இப்போ நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான கூட்டங்களை பார்க்கிறீங்க. அதை கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே புரியும். அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க, என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவாங்க. ஏன் பிரதமர் மோடியே அதிமுக பெயரையே சொல்ல மாட்டார். 2 விரல் காட்ட படத்தை கூட மாத்திடுவாங்க. இந்த பேட்டர்ன்கள் எல்லாம் கவனிச்சா மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு நடந்த மாதிரி பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடக்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் பழனிசாமி அவர்களுக்கு நடக்க போகுது. இதையெல்லாம் முன்கூட்டியே சரியா கணிச்ச காரணத்தால்தான்